சிம்பிள் அண்ட் ஈஸியான நாட்டுக்கோழி கிரேவி பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு, கல்பாசி சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம்னா தண்ணி விட்டு சிக்கன் வெந்து வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதோட அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு வேகிற அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்து கலந்து விட்டோம்னா நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி.